இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஒரு வேத வசனத்தை வாசித்து விட்டு நாம் செய்திக்கு போகலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பெலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கான செய்தி. இதை பெற்றோர் கவனித்து கொண்டிருக்கிறீர்களானால் உங்கள் பிள்ளைகளையும் இதை கவனிக்க சொல்லுங்கள். குடும்பத்திலே முக்கியமானவர்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாக, பெற்றோரை மதிக்கிற பிள்ளைகளாக வளரும் பொழுது அது பெற்றோருக்கும் சந்தோஷம், பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். கீழ்ப்படிதல் உள்ள நல்ல பிள்ளைகள் என்று பிள்ளைகளை பற்றி வெளியே உள்ளவர்கள் சாட்சி சொல்லும் பொழுது அது பெற்றோருக்கு மகிழ்ச்சியை தருகிறது. தன் பிள்ளைகளை பற்றி மற்றவர்கள் நல்ல காரியங்களை நன்மையாக சொல்லும் பொழுது பெற்றோர் அடைகிற மகிழ்ச்சியை விட வேறு மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி வேறு எங்கேயும் கிடையாது. பிள்ளைகள் பெற்றோருக்கு மகிழ்ச்சியையும் கனத்தையும் கொண்டு வருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வேதத்துல நாம் வாசிக்கிறோம், உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே ஆண்டவர் சீனாய் மலையிலே மோசே அழைத்து மலையின் உச்சியிலே 10 கற்பனைகளை அவர் கொடுத்தார். அந்த 10 கற்பனைகளிலே ஒன்று, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த கற்பனைக்கு மட்டும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கூடவே ஆண்டவர் சொன்னார். நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும். இந்த 2 ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், பெற்றோரை கனப்படுத்த வேண்டும். கனப்படுத்துவது என்றால் என்ன? அவர்களை உயர்வாக மதித்து, அவர்களை நேசித்து, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் அவர்களை நாம் கனப்படுத்துவது. பெற்றோரை உதாசீனமாக நினைப்பது, அற்பமாக அவர்களை சொல்வது, மற்றவர்களிடம் அவர்களை தரம் தாழ்த்தி பேசுவது, இதெல்லாம் பெற்றோரை கனவீனப்படுத்துகிற காரியங்கள். வேதம் உங்களுக்கு தருகிற ஒரு ஆலோசனை, பெற்றோரை நீங்கள் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை தருகிறேன். உங்கள் பெற்றோரிடம் நீங்கள் பேசும் பொழுதெல்லாம் மரியாதையாக நீங்கள் பேசுங்கள். இப்பொழுதுள்ள நாட்களிலே பிள்ளைகள் பெற்றோரை மதித்து அழைப்பது கூட இல்லை, மதித்து பேசுவது கூட இல்லை. அம்மா என்று அன்பாக கூப்பிடாத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பெற்றோருக்கு மனநோவா இருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். உங்கள் வாலிப நாட்களிலே, உங்கள் இளமை பருவத்திலே அது உங்களுக்கு இன்பமாக இருக்கும். பெற்றோரை மதிக்காவிட்டாலும் நாம் வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் செய்கிற எல்லா தவறுகளையும் பொறுத்து கொண்டு என் பிள்ளை நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தேவையான வேலை உங்கள் பெற்றோர் செய்யவே செய்வார்கள். நீங்கள் போக வேண்டிய பள்ளிக்கூடத்திற்கு உங்களை அனுப்பதான் செய்வார்கள். உங்களுக்கு தர வேண்டிய ஃபீஸ் அவர்கள் தரதான் செய்வார்கள். நீங்கள் என்ன சண்டை போட்டாலும், கோபமாய் இருந்தாலும், என்ன பொல்லாத பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் வீட்டிற்கு வரும்பொழுது உங்களுக்கு அன்பையும் அரவணைப்பையும் ஆதரவையும் காட்டவே செய்வார்கள். உங்கள் பெற்றோர் உங்களிடம் திரும்ப திரும்ப தாழ்ந்து போவதினால் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் என்ற அர்த்தம் கிடையாது. நீங்கள் உங்கள் பெற்றோரை மதித்து நேசித்து அவர்களுக்கு பிரியமானதை நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் அதை கவனிக்கிறார். நீங்கள் நன்றாய் இருக்கும்படி, உங்கள் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நீ செய்ய வேண்டிய காரியம் உன் பெற்றோரை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. இதை கேட்கிற நீங்கள் உங்கள் பெற்றோரிடம் அன்பில்லாமல் பிடிவாதமாக, வைராக்கியமாக, கோபத்தோடு நடந்து கொண்டு இருக்கிறீர்களானால் நீங்கள் நிச்சயமாக மனம் திரும்புங்கள். ஒருவேளை உங்கள் பெற்றோர் அதை மன்னித்து மறந்து உங்களோடு திரும்ப அன்பாக இருந்தாலும் கர்த்தர் அதையெல்லாம் தன்னுடைய கணக்கிலே அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். ஏற்ற காலத்திலே நீங்கள் செய்வதற்கான பலனை அனுபவிக்கும் பொழுது அது உங்களுக்கு வேதனையாக இருக்கும். உங்கள் பெற்றோரிடம் உங்களுக்கு அன்பு எப்போது திரும்பும் தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் உங்களை வேதனைப்படுத்தும் பொழுது உங்களுக்கு திரும்பும் அந்த அன்பு. அப்போது ஒருவேளை உங்கள் பெற்றோர் உயிரோடு இருக்க மாட்டார்கள், உங்களுக்கு அன்பு காட்ட தருணம் இருக்காது.
ஆகவே நீங்கள் உங்கள் பெற்றோரோடு வாழ்கிற இந்த நாட்களிலே அவர்களை நேசித்து அன்பு காட்டினீர்களானால் ஒரு நாள் உங்கள் மனசாட்சி உங்களை வாதிக்காது. பெற்றோரை நேசிக்க பழங்கள். அதே போல கண்ணியமாக உங்கள் பெற்றோரை அழைக்க பேச பழகிக்கொள்ளுங்கள். நீ வா, சாப்பாடு போடு, உனக்கு வேறு என்ன வேலை, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் விட்டு விடுங்கள். அன்பாக மதிப்போடு நீங்கள் என்று சொல்லி அன்பாக பேசி பாருங்கள். அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை உண்டு, அந்த வார்த்தையிலே ஒரு பலன் உண்டு. உங்கள் பெற்றோரை அது மகிழச் செய்யும். பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்கள். பெற்றோரை நேசிங்கள். ஒரு நிமிடம் உட்கார்ந்து உங்கள் பெற்றோர் உங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகளையும் யோசித்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவு கெட்ட பிள்ளைகளாக நடந்து கொண்டாலும் உங்களை நேசிக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு எந்த அன்பும் திரும்ப காட்டாவிட்டாலும் உங்களை நேசித்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்காக உங்கள் தகப்பனார் படுகிற பிரயாசங்கள் எல்லாம் பாருங்கள். எவ்வளவு தியாகமாக உங்களிடம் அன்பு காட்டுகிறார்கள். அவர்களுக்கு இல்லாத பொழுதும் உங்களுக்கு எல்லாவற்றையும் வாங்கி தருகிறார்களே, அதெல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள். நினைத்து அவர்களை நேசிங்கள். பிள்ளைகளுக்கு மாதிரியாக நான் வேதத்துல எடுத்தது இயேசு கிறிஸ்துவின் இளமை பருவம். அவர் சின்ன பிள்ளையாக இருந்த நாட்களிலே நாம் இன்றைக்கு வாசித்த வசனத்தின்படி பிள்ளை ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, தேவ கிருபையும் அவர் மேல் இருந்தது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆவியிலே பலன் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருந்த பொழுது, அந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எருசலேமிலே பண்டிகைக்கு போனார். திரும்பி வருகிற பொழுது பிள்ளையாகிய இயேசு தேவாலயத்திலே இருந்து விட்டார். பெற்றோர் திரும்ப போய் தேடி தாய் கேட்கிறார்கள், மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? உன் தகப்பனும் நானும் உன்னை விசாரத்தோடே தேடினோமே என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு பதில், என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? சின்ன பிள்ளையிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருக்கேற்ற காரியங்களில் நீங்கள் இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு போவது, ஓய்வு நாட் பாடசாலைக்கு போவது, வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் பொழுது நீங்கள் ஆவியிலே பலன் கொள்ளுகிறீர்கள். கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சின்ன பிள்ளையாக நீங்கள் இருக்கும் பொழுதுதான் வேதத்தை எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவு மனப்பாடம் செய்ய முடியுமோ அவ்வளவு மனப்பாடம் செய்யுங்கள். அப்படியானால் உங்கள் ஆவியிலே உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. ஆவியிலே நீங்கள் பலன் அடைகிறீர்கள். நீங்கள் ஆவியிலே பலன் அடையும் பொழுது ஞானத்தினால் நிறைகிறீர்கள். தேவ கிருபையும் உங்கள் மேல் இருக்கிறது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். நீங்கள் வளருவதற்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவை. தேவ கிருபை வேண்டும், மனுஷ தயவு வேண்டும், ஞானத்திலே நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். ஞானம் என்று சொல்லும் பொழுது இந்த உலகத்தின் ஞானத்தை நான் சொல்லவில்லை, அதுவும் வேண்டும். அதோடு கூட கர்த்தரை அறிகிற அறிவும் உங்களுக்கு வேண்டும். நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே பெருகும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சின்ன பருவத்திலே, நீங்கள் வாலிப வயசிலே, நீங்கள் குழந்தைகளாக பிள்ளைகளாக இருக்கிற காலங்களிலே நீங்கள் அதிகமாக தேட வேண்டியதும் சம்பாத்தியம் பண்ண வேண்டியதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவருடைய காரியங்கள், அவருக்கடுத்த காரியங்களிலே நீங்கள் ஈடுபடுவது, ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, ஆலயத்திற்கு போவது, இதிலே நீங்கள் ஈடுபட வேண்டும். அதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வளர்த்திலே கர்த்தர் உங்களை உயரச் செய்வார். ஞானத்தை ஆண்டவரை நீங்கள் தேடும் பொழுது ஞானத்தை கர்த்தர் தருவார். நீங்கள் வளரச் செய்வார், உயரச் செய்வார். நீங்கள் இன்னொரு காரியம் தேட வேண்டியது மனுஷ தயவு. மனுஷருக்கு பிரியமாகவும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மனுஷரை எல்லாம் மதிக்காமல் அவர்களை எல்லாம் எடுத்தெறிந்து பேசிவிட்டு உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நீங்கள் கனவு காண முடியாது. மனுஷ தயவும் இந்த உலக வாழ்க்கையிலே அவசியம். மனுஷர்களை நேசித்து கனப்படுத்தி அவர்களுக்கு கீழ்ப்படிய அவர்களுடைய தயவை பெற்றுக்கொள்ள பழகுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமை